மகரம் ராசிக்கான 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் என்ன டேரோ ரீடிங் நம்ம பார்க்கலாம். ஸோ மகரம் இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு சில பேர் உங்ககிட்ட வெளிப்படையாக இல்லை, இல்லாட்டி நீங்கள் ஒரு சில பேர் கூட வெளிப்படையாக இல்லை. ஒரு சில சிச்சுவேஷன் ஒரு சில பேர் கூட உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க இப்படி பேசுகிறாங்க, இப்படி பண்ணுறாங்க. யாரும் உங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு இல்லாட்டி நீங்கள் யாரையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு சில பேர்கிட்ட தகராறு வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஒரு சில பேர் உங்ககிட்ட உண்மையை சொல்லாமல் இருக்கிறதுக்கும் இல்லாட்டி நீங்கள் ஒரு சில பேர்கிட்ட பதுங்கி இருக்கணும், ஒதுங்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்கலாம். நிறைய விஷயம் இந்த வாரம் நீங்கள் யோசிக்க போகிறீங்க. ஒரு சில பாஸ்ட் மெமரிஸை பற்றி நினச்சி ரொம்ப கவலைப்படுறதும் சரி, நிறைய விதமான இமோஷன்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்க போகுது. இதை வெளிப்படுத்திக்க வேண்டாம், நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. பட் அதே சமயத்திலும் நிறையா சந்தோஷமும் இருக்குது. ஒரு சில பேரை நீங்கள் மீட் பண்ணுறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இந்த வாரம் நீங்கள் நினைக்கிற நிறைய விஷயம் நடக்கும். ஏதோ ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களா, நிறைய விஷயத்த நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் நிறைய விஷயத்த பார்க்க முடியும். அதுக்கான பலன் நீங்கள் பார்க்க முடியும். நிறைய விஷயத்த கடந்து ஏதோ ஒரு புது தொடக்கம் இருக்குது. ஏதோ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மூலயமா நீங்கள் அடைஞ்சதாக கூட இருக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு எஃபர்ட் மூலயமா நீங்கள் போட்ட அந்த ஒரு எஃபர்ட் மூலயமா உங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண மாதிரியும் இருக்கலாம். அப்படி இல்லை ஒரு சில உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரதா கூட இருக்கலாம். அண்ட் உங்களுக்கு நிறைய கைடன்ஸ் கிடைக்க போகுது இந்த வாரம். ஏதோ ஒரு அப்ரூவலுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இது ஒரு ஃபேமிலி அப்ரூவலாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கம்பெனியோட அப்ரூவலாக இருக்கலாம். அப்படின் போது ஏதோ ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அதே சமயத்தில் இந்த வாரம் உங்களுக்கு பணம் அப்படின் போது நிறைய விதமான பணம் வரவு இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ண போகிற அந்த ஒரு ஸ்கில், அந்த ஒரு க்ரியேட்டிவிட்டி, அந்த ஒரு எஃபர்ட் எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு நிறையா விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பணம், பலன், எஃபர்ட், அவுட்கம் எல்லாமே இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இல்லை நீங்கள் ஒரு ஜாப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு நல்ல ஒரு ஜாப், ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த வாரம் அதிகம் சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது.